நீரிழிவு நோயால் கண் பார்வை கோளாறு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதில் குறிப்பாக 50 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட நீரிழிவு நோயாளிகளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சினைகள் அதிகமாகி வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் குறிப்பாக ரெட்டினோபதி என்கிற நீரிழிவு நோயால் ஏற்படும் ஒரு கண் நோயால் அதிகமானோர் பாதிக்கப்படுவதாகவும், இந்தியாவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 3 மில்லியன் மக்கள் இந்த ரெட்டினோபதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நீரிழிவு ரெட்டினோபதி நோய் விழித்திரையில் உள்ள இரத்த நாளங்களுக்கு சேதம் ஏற்படுத்தி பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும். சில நேரங்களில் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் சிகிச்சை எடுக்காவிட்டால் பார்வை இழப்பு ஏற்படக்கூடும் என்று நீரிழிவு நோய் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதனால் முன்கூட்டியே இதுகுறித்து அறிய கண் பார்வையை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நவம்பர் 14ஆம் தேதியான நாளை உலக நீரிழிவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது நீரிழிவு மற்றும் நல்வாழ்வு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் என்ன, அதனை எப்படி தடுக்கலாம், நீரிழிவு ரெட்டினோபதி என்பது என்ன என்பது குறித்து விரிவான கண் பராமரிப்பு சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்ற கண் மருத்துவர் சௌந்தரியிடம் பேசினோம். இந்த ரெட்டினோபதிங்கிற நோய் எதனால வருது, அதை தடுக்க முடியுமா, அதோட அறிகுறிகள் என்ன, இது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்காக நம்ம டயபெட்டிஸ்னால கண்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கறத பாக்குறோம். முதல்ல ரத்தல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரலாம். அது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்றது ரூல் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கண்கள்ல கண் புரை சொல்றோம் இல்லையா, இந்த கண் புரை உங்க சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இல்லைன்னா ரொம்பவே ஃபாஸ்டா அந்த கண்புரை டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதை தவிர இப்ப ரெட்டினோபதி அப்படின்றதுதான் நம்ம முக்கியமா அதை பத்தி தான் பேச போனோம். இந்த ரெட்டினோபதின்றது இது சுகர் இருக்கிற எல்லாருக்குமே வருமா அப்படின்னா, இது சுகர் ஒரு 5-6 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா யூசுவலா இந்த ரெட்டினோபதின்றது டெவலப் ஆகலாம். சுகர் நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னா அந்த டெவலப் ஆகிற டியூரேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் டயபெட்டிஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கண்களை செக் பண்ணணும். கண்களை செக் பண்ணி உள்ள கண்ணோட நரம்பு, கண்ணோட நரம்பு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்புல கண்கள்ல மட்டும்தான் கண்ணோட ரத்த நாளங்களை நம்ம டைரக்டா வியூ பண்ண முடியும். வேற எந்த இடத்துலயும் எந்த உறுப்புலயும் நரம்புகளை நேர பார்க்க முடியாது. கண்கள்ல மட்டும்தான் நேர பார்க்க முடியும். சோ கண்ல டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த நீரிழிவு ரெட்டினோபதியை தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம என்ன செஞ்சு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மைல்டு ரெட்டினோபதி, மைல்டு எல்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி டயபெட்டிக் ரெட்டினோபதி, அந்த ஏர்லி டயபெட்டிக் ரெட்டினோபதியில பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது, நார்மலா இருப்பாங்க. ஆனா நம்ம கண்கள் பரிசோதனை செய்யறப்போ உள்ள ரத்த கசிவு இருக்கலாம், கொழுப்பு டெபாசிட் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இது ஏர்லி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ் ஆறப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும். பார்வை குறைபாடு, எனக்கு ரொம்ப தெளிவா இல்ல, பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு உள்ள ரத்த கசிவு ஏற்படும். உள்ள விட்ரியஸ் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ரத்த கசிவு ஏற்படுறப்போ அவங்களுக்கு ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி, ஒரு உள்ள ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா பார்வை குறைபாடு ஏற்பட்டுரும். இதுதான் இது. இப்ப டயபெட்டிக் ரெட்டினோபதி நம்மளுக்கு எதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சுனாலே மத்த ரத்த நாளங்களும் இதே மாதிரி அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ பேசிக்கலி மெயினா பாத்தீங்கன்னா கிட்னி, பிரெயின், ஹார்ட், இதுல அது மாதிரி லெக்ல, கையில, ஃபுட் அல்சர், கார்னியல், டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரத்த நாளம் கண்ணுல நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா மத்த பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெஃப்ரோபதி இருக்கா, ரீனல் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இது கண்ணுக்கு பாதிச்ச மாதிரி கிட்னியும் பாதிக்கலாம். அதனால நம்ம அது நெஃப்ரோபதி இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணுவோம். அது என்ன ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வரும்போது
அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கூட பார்வை வந்து நம்ம குடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஏர்லி டயபெட்டிக் ரெட்டினோபதினா நம்ம சுகர் கண்ட்ரோல் மட்டுமே போகுது. சோ மத்தபடியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா எனி பேஷண்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு அப்படின்னா அவங்க சுகர் கண்ட்ரோல் கண்டிப்பாக நல்லா பாத்துக்கணும். சுகர் கண்ட்ரோல் ஒழுங்கா இல்லைன்னா இந்த பாதிப்பு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லேசர், ரெட்டினல் லேசர் அப்படின்னு சொல்லுவோம். சோ லேசர்ங்கிறது வந்து ஒரு இது நீர் வெளிச்சம் கதிர்னு சொல்றது. சோ லேசர்ங்கிறது வந்து வெளிச்ச கதிர்கள். அத வச்சு நம்ம இது ஆர்கன் லேசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கன் லேசர் வச்சு நம்ம வந்து ரெட்டினால வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி போடுறது. சோ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா, ரெட்டினல் லேசர் போடுறது வந்து எந்த இடத்துக்கு ரத்தம்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் நல்லா போறதுக்காக பெரிஃபரல் ரெட்டினான்னு சொல்லுவோம். ரெட்டினாவோட வெளிப்புறத்துல நம்ம வந்து லேசர் பண்ணிடுவோம். அந்த சென்ட்ரல் பார்ட் தான் நம்மளுக்கு பார்வைக்கு ரொம்ப முக்கியம். அந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா வரும். இது ரெட்டினல் லேசர். இது எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். அது வந்து அட்வான்ஸ் டயபெட்டிக் ரெட்டினோபதி ரொம்ப சிவியரா இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுதான் பண்றப்போ நமக்கு நம்ம வந்து கண் பார்வை வந்து முழுசா அப்போ முழுசா வந்து பார்வை கிடைக்குமானா கண்டிப்பா முழுசா கிடைக்காது. இது இருக்கிற பார்வையை நம்ம தக்க வைக்கிறதுக்கும் இன்னும் பார்வை குறைபாடு இல்லாம இருக்கிறதுக்கும் தான் மெயினா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச்.